காலத்துல வெளியூர்ல இருந்து ஒரு வளையல் வியாபாரி ஒரு கிராமத்துக்கு வியாபாரம் பண்ண போயிருக்காரு. தெரு தெருவா வளையல் வித்துக்கிட்டு வந்தப்ப அவர் எதிரே ஒரு சின்ன பொண்ணு நின்னுக்கிட்டு, "வளையக்காரரே, எனக்கு வளையல் வேணும், தருவீங்களா?"ன்னு பிஞ்சு கைய நீட்டி கேட்டிருக்கா. வளையக்காரர், "என்ன பாக்குறீங்க? வளையலுக்கு காசு தருவேனா மாட்டேனான்னு தானேன்னு" அந்த பொண்ணு கேட்டுட்டு, "அந்த தெருவுல இருக்கிற பெரிய வீடு எங்க அண்ணனுக்கு தான். அவர்கிட்ட ஒப்பில்லாதவளுக்கு வளையல் போட்டு விட்டதா சொல்லி காசை வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கா." அவ கையில நிறைய வளையல்களை போட்டு விட்டுறாரு. குழந்தை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. சிறுமி சொன்ன அந்த அரண்மனை வீட்டுக்கு காசு வாங்க போன வளையக்காரர் திகைச்சு போனாராம். ஏன்னா அது அந்த ஊர் ராஜா மழவராயரோட அரண்மனை. அரண்மனையில அப்படி ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி வியாபாரிய திட்டி அடிச்சிருக்காங்க. வளையக்காரர் அழுதுகிட்டு இருக்கும்போதுதான் ராஜாவுக்கு ஒரு விஷயம் சட்டென்று புரிந்திருக்கு. தன்னோட தங்கைன்னு சொல்லி வளையல் வாங்கினது அவங்க குலதெய்வமான ஒப்பில்லாதவள்தான். உடனே ராஜா மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தை வளையல் போட்டுக்கொண்ட இடத்திலேயே ஒரு கோயில் கட்டி கும்பிட்டாராம். இப்போ இந்த கோயில் அருள்மிகு ஒப்பில்லாத அம்மன் திருக்கோயில், அரியலூர் மாவட்டம், சொல்லூராக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.